வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் நாங்கள் பார்க்க போகிறது ஈரநிலங்களின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் கட்டுரை. மேலும் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மட்டும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூமியின் அன்றாட வாழ்வுக்கு அத்தியாவசியமான இயற்கை சூழல் தொகுதிகள் ஈரநிலங்களாகும். நன்னீர், உவர்நீர் அல்லது சவர்நீரினால் நிரம்பிய ஏரிகள், குளங்கள், சதுப்பு நிலங்கள், கழிவறைகள், புல்வெளிகள் போன்றவை இதில் அடங்கும். இவை இயற்கை சூழலின் சமநிலையை பாதுகாக்கும் முக்கியமான வளமாக உள்ளன. ஈரநிலங்கள் உலகின் அதிக உயிரினங்கள் வாழும் இடங்களில் முதன்மையானவை. ஆயிரக்கணக்கான தாவரங்கள், பறவைகள், மீன், நீர்வாழ் விலங்குகள் இவற்றை சார்ந்துள்ளன. உதாரணமாக இலங்கையிலுள்ள வெலந்துரா ஈரநிலம், முன்னை ஈரநிலம் போன்றவை பறவைகளின் இனப்பெருக்க இடங்களாக உள்ளன. மழைக்காலங்களில் பெய்யும் அதிகமான மழை நீரை ஈரநிலங்கள் சேமித்து வைத்துக்கொண்டு வெள்ளம் ஏற்படுவதை குறைக்கின்றன. அதேபோல் வறட்சி காலங்களில் நிலத்தடி நீரை உயர்த்தி குடிநீர் விவசாயத்துக்கு உதவுகின்றது. மேலும் ஈரநிலங்கள் இயற்கை வடிகட்டிகளாக செயற்பட்டு நீரில் உள்ள தூசி துணிக்கைகளை அகற்றி நீரை சுத்தமாக மாற்றுகின்றன. கார்பனீர் ஆக்சைடை உறிஞ்சி காலநிலை மாற்றத்தை குறைக்கின்றன. தொழிற்சாலை, வீட்டு கழிவுகள் நீரில் கலக்கும் போது ஈரநிலங்கள் அவற்றை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டவை. இதனால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகின்றது. மீன்பிடி, சுற்றுலாத்துறைகள், மருந்து தாவரங்கள் மூலம் ஈரநிலங்களின் பொருளாதார நன்மைகள் கிடைக்கின்றன. உலக ஈரநில தினம் பிப்ரவரி 2 ஈரநிலங்களை பாதுகாப்ப விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்றது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஈரநிலங்கள் 50% அளிக்கப்பட்டுள்ளன. நகரமயமாக்கல், சட்டவிரோத ஆக்கிரமிப்புகள், குப்பைகள் கொட்டுதல் போன்ற காரணிகளினால் ஈரநிலங்கள் அழிந்து வருகின்றன. எனவே ஈரநிலங்களை பாதுகாப்பது ஒவ்வொரு மனிதனின் பொறுப்பாகும். ஈரநிலங்களை காப்பாற்றினால் மட்டுமே இயற்கையும் மனித வாழ்வும் பாதுகாக்கப்படும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. தேங்க்யூ.